தமிழக மீனவர் பிரிட்ஜோ சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் 25 பேரை போலீசார் கைது செய்தனர். இலங்கை அரசை கண்டித்தும் மத்திய அரசு மற்றும் இலங்கை அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி மாணவர் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய அரசும் கூட்டு சேர்ந்து தமிழக மீனவனை, அப்பாவி தமிழக இளைஞனை சுட்டுக் கொன்றிருக்கிறது. இது இலங்கை அரசு மட்டும் கொன்றதாக நாங்கள் கருதவில்லை. இலங்கை அரசோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இந்திய அரசும் இந்த கூட்டு களவாணி அரசாக நின்று கொண்டு இருக்கிறது என்பதை மாணவர் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சுட்டுக் கொன்ற உடலை வாங்காமல் மீனவ மக்கள் தொடர்ச்சியாக களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மீனவர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் இளைஞர்களும் அனைத்து மாணவர்களும் சேர்ந்து இங்கே நாங்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்திலே நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம்.